கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனமகிழ்ச்சி நாளும் அப்போ உங்கள் ஒவ்வொருவரையும் அபிரதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் நீங்கள் அப்பா எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காங்க, அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறீங்களா? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், என் ஜெபத்துக்கு எப்போ பதில் வரும் என்று சொல்லி சோர்ந்து விட்டீங்களா? இன்றைக்கு அப்பா பேச போகிற இந்த வார்த்தை உங்க விசுவாசத்தை என்ன பண்ண போகுது? உயிர்ப்பிக்க போகுது. இவ்வளவு நாள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லா தடைகளையும் உடைத்து அப்பா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாங்க. அது எப்படி கொடுக்க போறாங்கன்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம அப்பாவோட வார்த்தையை பார்க்க போறோம். இன்று அப்பா உங்களோடு கூட பேச போகிற அருமையான வார்த்தை யோசுவா 21 அதிகாரம் 45 வசனம். ஜோசுவா 21 chapter verse 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இந்த காலை நேரத்தில் அப்பா அருமையான வார்த்தை உங்களுக்கு சொல்றாங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சொல்லி இருந்த நல் வார்த்தைகள், அப்பாவுடைய வாக்குத்தத்தங்கள். இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு அப்பா அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு அப்பா உங்களுக்கு தான் சொல்றாங்க, அந்த நல் வார்த்தை 1 2 அல்ல, உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ அவ்வளோ வாக்குத்தத்தங்களும் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நடக்கும். அப்பா உங்களுக்கு என்ன செய்வேன் என்று சொன்னாங்களோ அதை நிச்சயமாய் உங்களுக்கு செய்து முடிக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அப்பாவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அந்த நாளுக்குள்ள தான் இன்று நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. உங்க வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்று அப்பா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்று நிச்சயமாக அது நடக்கும். எல்லாம் நிறைவேறிற்று. எப்படி அப்பா சொல்றாங்க பாருங்க, நிறைவேற போகுதுன்னு சொல்ல, எல்லாம் நிறைவேறிற்று. யோசுவா, அதே யோசுவால 23 அதிகாரம் 14 வசனம். சேம் ஜோசுவா 23rd chapter verse 14. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. மனுஷன் மறிக்கிறது போல தான் நானும் மறிச்சு போறேன். ஆனா அப்பா உங்களுக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் இல்லாம போயிடலாம், ஆனா அப்பா உங்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும் என்று இங்க சொல்லி அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்களே. அவையெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. மீண்டும் அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்றும் தவறி போகவே இல்லை. நிச்சயமாக நான் உங்களுக்கு நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அப்பா சொல்றாங்க. 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் 56 வசனம். 1 Kings 8 chapter verse 56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம், அப்பா வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதலை கொடுப்பேன்றாங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு பிரச்சனை போராட்டத்தினால இருதயம் கலங்கி கொண்டு தேங்கி கொண்டு நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சமாதானத்தை தருவேன், சந்தோஷத்தை தருவேன். எதெல்லாம் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கோ அந்த நெருக்கத்திலிருந்து நான் விடுதலை ஆக்குவேன். கடன் நெருக்கிட்டு இருக்கா, அந்த கடன்ல இருந்து அப்பா விடுதலை ஆக்குவாங்க. உங்க பிசினஸ் நடக்கலன்னு சோர்ந்து போயிட்டீங்களா, உங்க பிசினஸ் அப்பா ஆசீர்வதிப்பாங்க. என் பிள்ளைங்க சரியா படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஞானம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அந்த ஞானத்தை அப்பா கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். உங்க வேலை ஸ்தானத்துல, உங்க ஹாஸ்பிட்டல்ல, நீங்க எங்க வேலை செய்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு மேலதிகாரி மூலமாக நெருக்கங்கள் வருதா, அந்த நெருக்கம் எல்லாவற்றையும் அப்பா மாற்றி போட வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அதனால எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு அவருடைய நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. மோசையை கொண்டு சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அதே போலதான் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்லும் பொழுது அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு நடக்கும். அது ஒருபோதும் தடை செய்ய யாராலையும் எவராலையும் முடியவே முடியாது. என்னாகமம் 11 அதிகாரம் 23 வசனம். நம்பர்ஸ் 11th chapter verse 23. அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது
காண்பாய். அப்ப அருமையான வாக்குத்தத்தம் சொல்றாங்க. இன்று இப்பொழுது நீங்க பார்க்க போறீங்க. ஏசப்பா உங்களுக்கு செய்யற அற்புதத்தை இன்னொரு நாள் அல்ல, இன்றைக்கு அப்பா உங்களுக்கு செய்வர் என்று சொல்றாங்க. அதே என்னாகமத்துல 23ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். நம்பர்ஸ் 23 chapter verse 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரா. அப்ப சொல்றாங்க, அப்பாவோட வார்த்தை வந்துடுச்சு, அது நிச்சயமாக நிறைவேறும். அது ஒருபோதும் தடைப்படாது. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம். 1 சாமுவேல் 15 chapter verse 29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல. அப்ப மனசு மாறுகிற தேவன் அல்ல. உங்களுக்கு சொன்னதை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல சொல்றாங்க. அதனால நீங்க எதை குறித்து நீங்க கலங்கவும் வேண்டாம், எதை குறித்து தேங்கவும் வேண்டாம். அப்பா நிச்சயமாக இன்று இந்த நேரத்துல அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர் புதிதா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதுல இன்னும் யாரெல்லாம் ஏசப்பா ஏத்துக்கொள்ளையோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்ப கூப்பிடுங்க, அப்பா உங்க இருதயத்துக்குள்ள வருவாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் அப்பா உடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசியிருக்கீங்க. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், நீங்க பயப்படாதீங்க. நிச்சயமாக அது நடக்கும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நான் செய்வேன் என்று சொல்லுகிறேன். யார் பலவீனப்பட்டு வியாதியா இருந்தாலும் சரி, அவருடைய தழும்புகளால் குணமாவன்னு சொல்லிடுறாரு. அது ஐசியூல இருந்தாலும் சரி, எந்த கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, டாக்டர்கள் கைவிடப்பட்டிருந்தாலும் சரி, இப்பொழுதே அப்பாவோட உயிர்த்தெழுதல் வல்லமை அவர்கள் மேல் இறங்குகிறதற்காக, ஜீவன் அவர்கள் மேல் இறங்குகிறதற்காக இதனுடைய தெய்வீக சுகத்தை கட்டளை எடுக்கிறப்பா. அந்த மூட்டு வலி பலவீனங்கள், முதுகு வலி பலவீனங்கள், செஸ்ட் பெயின், இப்படி எந்த பலவீனத்தோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இப்பொழுதே இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறப்பா. தொண்டை பெயின்ல ஆம்ரஜா நீங்க துடித்து கொண்டு இருக்கிறீங்க, ஏதோ தொண்டையில மாட்டி விட்டது என்று சொல்லி இப்பொழுது நீங்க துடித்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்போடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. தெய்வீக சுகத்தை இப்பொழுதே இந்த நொடியே கட்டளை எடுக்கிறார். தேங்க்யூ லார்ட். இப்படி சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே இறங்கினதற்காக நன்றி அப்பா. அதே போல வயிற்று வலி நிமித்தம் ஆம்ரஜா துடித்து கொண்டு இருக்கிறீங்க, இப்பொழுதும் அப்போட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. தெய்வீக சுகத்தை இப்பொழுதே கட்டளை எடுக்கிறார். தேங்க்யூ லார்ட். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டு இருக்கிறதற்காக, குருடர்கள் பார்க்கிறதற்காக, செவிடர்கள் கேட்கிறதுக்காக, ஊமையர் பேசுகிறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. மறித்தே போயிருந்தாலும் உங்களுடைய வல்லமை இறங்கி தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிட்டு மீண்டும் ஜீவனை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. ஒரு நல்ல வீடு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான வீட்டை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீங்க. பிசினஸை செழிக்க பண்ணுகிறீங்கப்பா. மந்திர தந்திர கிரியை எனக்கு விரோதமா செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி பயந்து பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கும் இப்பொழுது அப்போட வல்லமை இறங்குகிறதற்காக, அப்போட ஜீவன் இறங்குகிறதற்காக, எல்லா கிரியைகள் இப்பொழுதே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகிறதுக்காக, இப்பொழுது அவங்களுக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுத்திருக்கிறதுக்காக, இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து நடத்த போகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்க கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், நல்ல பிள்ளை. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்துல இருக்க சர்ச்சைக்கு போங்க. பிரேயர் பாயிண்ட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க.